ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு இவ்வளோ சொல்லியும் பிரபாவை கூப்பிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு வயிறேறிறாங்க அனாமிகா. ஏங்க நீங்கள் வயிறேறீங்க? வயிறேறிய அளவுக்கு அவங்க ஒருத்தாங்க, உங்களோட லவ் கண்டிப்பாக சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலை போட்டாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் சூர்யாவும், அதாவது சண்டைக்கோழிங்க, இந்த குரூப்லேயே சண்டைக்கோழி யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம மகாவும் சூர்யாவும்னு. அவங்க சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்க வலிக்கு விழ அவருக்கு தாங்கி பிடிக்க அப்படியே பூமாலையை தூவி விட்றாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோடீஸ்வரியும் நம்ம ஐஸ்வர்யாவும் தான். ஐஸ்வர்யா, இந்த அளவுக்கு நல்லவளா நீ மாறுவேன்னு எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வெட்டியாக இருக்க கௌதமுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காகவே நீ இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா என்னங்க அப்படின்னு பாசத்தில் கூப்பிட்றா. ஐயோ பாசத்தில் கூப்பிட்றான்னு ஆப்படிக்க போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் பயந்துட்டார். இந்தாங்க இந்த புடவை அயன் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்ல, இது அழகாக தானே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே கசக்கி கொடுத்து இதை அயன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீ சும்மா இருந்தீங்கன்னா உன் மூளைக்கு கண்ணா பின்னான்னு யோசிக்க தோணும், கல்யாணத்தை நிப்பாட்ட தோணும், நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டாங்க. போட்டதுக்கப்புறமா ஐயோ இவ இப்படி நம்மளை நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மதன் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு அமௌண்ட்டு கூடன்னு கேட்டுட்ருக்கான். டே, நேரங்காலம் தெரியாமல் அமௌண்ட்டு கேட்குறியாடா, இங்கே கல்யாண பிரச்சனையில் இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரபா டல்லாக இருக்கிறதே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மகாவும் நம்ம ஐஸ்வர்யாவும் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காங்க. இவங்க குடும்பமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஒட்டு கேட்கணும்னு நினைக்கிது இந்த ஒரு சகுனி சித்ரா. ஏமா உனக்கு இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பிரபா போராடலாம் உம்முன்னு டல்லாக மூஞ்சி வச்சிருக்கிறது நல்லாலப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மட்டும் இல்லைங்க, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுமா, ஏமா இப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி சித்ரா நிற்கிறத எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஓகே.